ஹே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராஸ்பெரி பிளான்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேரோலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஸ்பெரி பிளான்ட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குது. இந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் லெவல், சாயிலோட பிஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 6.8 கீழே இருந்ததுன்னா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நல்லது. இந்த பிளான்ட் வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்துட்டு சூப்பராக க்ரோ ஆகும். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரோலைன் வெரைட்டி. இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பழுத்ததுன்னா வந்துட்டு ரெட் கலரில் இதோட ஃப்ரூட் வந்துட்டு இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெரைட்டியும் கூட. இந்த மாதிரியான ராஸ்பெரி வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் வந்து க்ரோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளோட இந்தியாவில் நம்மளோட சர்க்கிளில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ராஸ்பெரி வெரைட்டிஸ் வந்து க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லாவே வந்துட்டு க்ரோ ஆகிட்டு இருக்க பிளான்ட்டு, ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு வச்சிட்டு இருக்கு பிளான்ட்டு பொறுத்த வரைக்கும். இந்த பிளான்ட் வெரைட்டி க்ரோ பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயிலஸ் பாட் மிக்ஸ் ரெடி பண்ணி பிளான்ட் எல்லோரும் வந்துட்டு க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பிளான்ட் வெரைட்டி ரெய்னி சீசன் ஆர் வின்டர் சீசனில் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம கார்டன் வந்துட்டு கலர்ஃபுல்லாக ஆக்குங்க. இந்த வெரைட்டியை நம்ம க்ரோ பண்ணுறதுல கஷ்டம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 100% வந்துட்டு கஷ்டம் கிடையாது. ட்ரை பண்ணுங்கள். நன்றி.